எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கு சொல்ற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது தவறு இருக்கலாம். நீங்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற தகவல்களை பங்குச்சந்தை அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம். இன்று ஜூலை 21/7/2025 டிவிடெண்ட் வழங்கும் சில கம்பெனிகள். ஸ்ரீ சிமெண்ட் ₹60 டிவிடெண்டாக தராங்க. இவங்க கரண்ட் ப்ரைஸ் ₹30,800. அனுபம் ரசாயன் இவங்க 75 பைசா டிவிடெண்டாக தராங்க. இவங்க கரண்ட் ப்ரைஸ் ₹1148. தங்கமயில் ஜுவல்லரி இவங்க ₹12.50 டிவிடெண்டாக தராங்க. இவங்க கரண்ட் ப்ரைஸ் ₹1883.10. வின்லாஸ் பயோடெக் இவங்க ₹5.80 டிவிடெண்டாக தராங்க. இவங்க கரண்ட் ப்ரைஸ் ₹930. ஓசிசிஎல் இவங்க ₹1.50 டிவிடெண்டாக தராங்க. இவங்க கரண்ட் ப்ரைஸ் ₹233. ஓரியன்ட் பெல் இவங்க 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. இவங்க கரண்ட் ப்ரைஸ் ₹312. 43 கம்பெனிகள் ரிசல்ட் தர உள்ளன. அவற்றில் சில முக்கிய கம்பெனிகள்: அல்ட்ராடெக் சிமெண்ட், எட்டர்னல், ஐடிபிஐ பேங்க், ஹேவல்ஸ் இந்தியா, ஓப்ராய் ரியாலிட்டி, கிறிஸ்டல், யூகோ பேங்க், சிஐஇ இந்தியா, டிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், டிசிஎம் ஸ்ரீராம், சாய்ஸ் இன்டர்நெட், லேட்டன் வியூ, டோட்லா டெய்ரி, கணேஷ் ஹவுசிங், பன்சால் வயர் இண்டஸ்ட்ரி, ஏஜிஏ கிரீன் பேக், இக்லானிக் கிளவுட் மற்றும் சாகர் சிமெண்ட். அடுத்து அக்ரி மற்றும் ஃபுட் எக்ஸ்போர்ட் பற்றிய அப்டேட். 2025 முதல் காலாண்டில் இந்தியாவில் அக்ரி மற்றும் ஃபுட் எக்ஸ்போர்ட் 7% அதிகரித்து $5.9 பில்லியன் உயர்ந்துள்ளது. இதற்கு அரிசி மற்றும் பஃபலோ மீட்டிற்கு உலகளவில் ஏற்பட்ட ஸ்ட்ராங்கான டிமாண்டும் காய்கறி பல வகைகளின் நல்ல வரவேற்பும் முக்கியமாக கருதப்படுகிறது. இதில் அரிசி ஏற்றுமதி 3.5% உயர்ந்துள்ளது. பஃபலோ மீட் ஏற்றுமதி 17% வளர்ச்சி கண்டுள்ளது. இதன் மூலம் இந்தியா உலகளவில் அரிசி மற்றும் பஃபலோ மீட் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ளது. இந்த வளர்ச்சி இந்தியாவின் வருமானத்திற்கும் மற்றும் விவசாயத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்தை மேம்படுத்தும் என கருதப்படுகிறது. அடுத்து டோட்லா டெய்ரி பற்றிய ஒரு அப்டேட். இந்தியாவின் ஹைதராபாத்தை சேர்ந்த டோட்லா டெய்ரி நிறுவனம் ஜார்க்கண்டில் உள்ள ஓசம் டெய்ரி என்ற கம்பெனியை ₹271 கோடிக்கு அக்யூர் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதன் என்டர்பிரைஸ் வேல்யூ ₹247.2 கோடி, நெட் கேஷ் 23.8 கோடி. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண நாளிலிருந்து 1 அல்லது 2 மாதத்துக்குள் பரிவர்த்தனை முடியும் என டோட்லா டெய்ரி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து டாக்டர் ரெட்டி பற்றிய ஒரு அப்டேட். ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் பகுதியில் உள்ள டாக்டர் ரெட்டி மருந்து நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையில் கடந்த ஜூலை 10 முதல் 18 வரை USFDA ஆய்வு நடத்தினார்கள். இந்த ஆய்வின் முடிவில் USFDA டாக்டர் ரெட்டி நிறுவனத்திற்கு ஃபார்ம் 483 என்பதற்கான அறிக்கையில் 7 அப்சர்வேஷன் வழங்கியுள்ளனர். இதற்கு டாக்டர் ரெட்டி நிறுவனம் இந்த 7 அப்சர்வேஷனும் விரைவில் சரி செய்யப்படும் என கூறியுள்ளது. இது இன்று ஷேர் மார்க்கெட்டில் டாக்டர் ரெட்டி நிறுவனத்தின் ஷேர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ஐடிசி ஹோட்டல் பற்றிய அப்டேட். ஐடிசி ஹோட்டல் 2030க்குள் 220 ப்ராப்பர்ட்டிஸ் ஹோட்டல் என்ற நோக்கில் எக்ஸ்பேண்ட் பண்ண திட்டம் தீட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த 220 யூனிட்டில் 20,000 அறைகள் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்கம் தோராயமாக 70% பிரான்சைஸ் மாடல் மற்றும் மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலம் நடைபெறும். இதில் ஐடிசி ஹோட்டல், மெமண்டாஸ், வெல்கம் ஹோட்டல், ஸ்டோரி, ஃபார்ச்சூன் மற்றும் வெல்கம் ஹெரிடேஜ் என பல பிராண்டுகளை உள்ளடக்கியது. இப்போது ஐடிசி ஹோட்டலிடம் மொத்தம் 140 ப்ராப்பர்ட்டிகளில் 13,330 அறைகள் உள்ளன. அடுத்து ஓரியண்டல் ஹோட்டல் பற்றிய அப்டேட். ஓரியண்டல் ஹோட்டல் இந்த காலாண்டில் ஸ்டாண்டர்லோன் ப்ராஃபிட் 8.71 கோடியாக உள்ளது. இது போன வருடம் 3.64 கோடியாக இருந்தது. இந்த வருடம் 139% உயர்ந்து 8.71 கோடியாக உள்ளது. இந்தியன் ஹோட்டலின் சப்சிடரி கம்பெனியான ஓரியண்டல் ஹோட்டலின் நெட் ப்ராஃபிட் 44.52 கோடி. ரெவன்யூ குரோத் 107 கோடி. இது போன வருடத்தை காட்டிலும் 26% உயர்ந்துள்ளது. எபிட்டா 25.4 கோடி. பேட் 8.7 கோடி. டோட்டல் இன்கம் 107.24 கோடி. இது போன வருடம் 84.78 கோடியாக இருந்தது. இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.